வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள்லாம் இப்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? தப்பா சொல்றேன். 60 வயசுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. 60 வயசுக்கு முன்னாடியா? நீதான் ஏத்திக்கிட்டே இருக்க வயச நேரம் ஆக ஆக. அதெல்லாம் இருக்கட்டும். சூரிய வெப்பமும் அதிகமாகுது, அரசியல் வெப்பமும் அதிகமாகுது. இன்னைக்கு எவ்வளவு ஃபேரன்ஹீட்ங்கிறத பார்த்தலாமா? பாத்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஏப்ரல் மாசமே வெயில் காட்டுன்னு காட்டுச்சு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் வெயிலே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா? அக்னி நட்சத்திரம் இன்னிலிருந்து ஆரம்பிச்சு இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குமா. 25 நாட்கள் கத்திரி வெயிலா இருக்க போகுதான். அதனால உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். ஆமா, சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஐநால இருந்தும் ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. அது வந்து பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுற அந்த காலநிலை மாற்றம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து நீர் வெப்பமாகறதுனால உலகம் முழுக்க அந்த வெப்பம் வந்து அதிகரிக்கும். குறிப்பா இந்தியால வந்து இதனால வறட்சி ஏற்படலாம், பருவமழை வந்து பெய்யாம போகலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆமா, மத்திய அரசுமே அலர்ட்டான மாதிரி தான் தெரியுது. நேத்து வந்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர தோமர் சிங் ஒரு கூட்டத்துல பேசுறப்ப எல் நினோவை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐநாவை அலர்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் எல்னினோ வரலாம் அல்லது வராமல் கூட வந்து போகலாம். மழையும் பொழியலாம், பொழியாம போகலாம். மோசமான சூழலை கடக்கலாம், இல்லை கடக்காம இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அலர்ட் ஆகிக்காங்க. விதைகளெல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, வேளாண் பொருட்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கும் அறிவுறுத்திருக்காங்களாம் மத்திய அரசு. வெயில் வேற அடி தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மழை வேற பொழியாம போயிடுச்சுன்னா பெரும் கஷ்டமாயிடும் வரப்போற நாட்கள். ஆமா, அதனால அந்த எல் நினோ இங்க வராம அப்பாலே போயிடு. அப்பாலே போ சாத்தானே, எல் நினோ வேணாம் வந்துடாத. இந்த உணவை பத்தி பேசிட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல தரமற்ற உணவுகள்லாம் கிடைக்குது, எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. நேற்று இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப்பே லான்ச் பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப். அது ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, ஐபோன்லயும் இருக்கு. வேணுங்க வந்து அதுல டவுன்லோட் பண்ணி புகார் அளிக்கலாமா. ஓகே. அப்படி கூட வாட்ஸ்அப் கூட புகார் அளிக்கிற சிஸ்டம் ஆரம்பத்திலே வந்து இருக்கு. 9440422322 இந்த எண்ணு கூட நீங்க வந்து வாட்ஸ்அப் புகார் அளிச்சீங்கன்னா 72 மணி நேரத்துல வந்து என்னங்கிறத பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா சமீபத்துல இது மாம்பழ சீசன்ல 16,000 கிலோ மாம்பழம் அந்த கெமிக்கல் கற்களை கொண்டு பழுக்க வச்சிருக்காங்களாம். அதை வந்து உணவுத்துறை அதிகாரிகள் வந்து கைப்பற்றி கிட்டத்தட்ட 9 லட்சம் மதிப்புள்ள அதெல்லாம் அழிச்சிருக்காங்க. அதனால உணவுங்கிறதே விஷமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். எங்கேயாவது நீங்க தரமற்ற உணவு பார்த்தீங்கன்னா உடனே இந்த அப்ளிகேஷன்ல போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. 72 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத மா சுப்பிரமணியனும் உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆமா, வெப்சைட்டோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். foodsafety.tn.gov.in. ஓகே. வாரத்துக்கு ஒரு முறை வந்து வந்துருவாரு இவரு. இந்த வாரம் என்ன வரலையேன்னு பார்த்தோம், இன்னைக்கு வந்துட்டாரு. வந்தேன்டா பாலுக்காரன். அதே மாதிரிதான் வந்திருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. நிறைய பேர் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. பட் இவர் பத்திரிகையாளரை சந்திச்சு பல கேள்வியும் பதில் சொல்லியிருக்காருல்ல, அதை நினைச்சு நம்ம பாராட்ட தான் வேணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழுக்கு வந்து விரிவான பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பதில் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. முக்கியமா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தை வெளிநடப்பு பண்ணார்ல, அங்கிருந்தான் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 2022 சட்டசபைக்கு நான் முதல்ல வரப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முடிவுல தான் தேசிய கீதம் பாடப்படுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்திலே தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடுங்க, முடிகிறப்போ நீங்க வந்து ரெண்டையும் பாடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வந்தப்ப தேசிய கீதம் இசைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அரசாங்கம் வந்து தயாரிக்கிற உரையில வந்து பொதுவாக அரசாங்க கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். பட் இவங்க தயாரிச்ச உரையில வந்து பிரச்சார பொருள் தான் நிறைய வந்து நிறைஞ்சிருந்தது. அதோட வந்து தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல அது எப்படி நான் பேச முடியும்னா, நான் பேசுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் காவல் சீருடையில் இருந்த ஒரு பெண் வந்து திமுகவினரால் மானபங்கம் செய்யப்பட்டார், அது சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியுமா. அதே மாதிரி இப்ப கூட பாருங்க, விஓ ஒருத்தர் வந்து மணல் மாஃபியா கும்பலால் அலுவலகத்துக்குள்ளே வந்து வெட்டி வந்து சாய்க்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி சம்பவம் போன்ற பல சம்பவங்களை குறிப்பிட்டு இது எப்படி சட்ட ஒழுங்கு சரின்னு நான் வந்து சொல்ல முடியும், அமைதி பூங்கான்னு எப்படி நான் வந்து சொல்ல முடியும். தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க தான், பட் வந்து அரசியல்வாதிகளுக்கு அடிபணிஞ்சு வந்து போறாங்க. என் மேல கூட கல்லு கட்டையெல்லாம் வந்து வீசினாங்க, நாங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து திராவிட மாடல் வந்து மொழி தீண்டாமையை வந்து திணிக்கிறாங்க. இப்ப கூட வந்து ஒரு 3,25,000 புக்குகள் கொண்ட நூலகத்தை அமைக்க போறாங்க, கலைஞர் நூலகத்தை மதுரையில வந்து அமைக்க போறாங்க.
ஆனா அதுல வந்து தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குமாமா, மத்த மொழிகளுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க குஜராத்தி பீகாரி புக் இல்லாம வைக்க முடியும், தமிழ்நாட்டுல மதுரையில தமிழ்நாடு வைக்க முடியும், வைக்க முடியும். தமிழ் சங்கத்துக்கு பேரு போன ஒரு ஊர்ல வேற மொழி புத்தகத்தையே அடுக்க முடியும் லட்சக்கணக்குல. சரி, அவருடைய பாயிண்ட் வைக்கிறாரு அவரு. ஆளுநர் குறிப்பா இததான் வந்து மீன் பண்றாரு. திராவிட மாடலை நான் ஆதரிக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் முதலில் அது போன்ற மாடல் எதுவும் இல்லை. அது ஒரு அரசியல் முழக்கம், காலாவதியான சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அவநம்பிக்கையான முயற்சி. ஒரே பாரதம் ஒரே இந்தியா என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாத சித்தாந்தம் அது. திராவிட மாடல் ஒண்ணு கிடையவே கிடையாது, அது ஒரு பழைய சித்தாந்தம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருக்காரு. புதுசுன்னு எதோ சொல்லுவாருன்னு தெரியல, புல்டோசர் மாடல் எதுவும் சொல்றாங்களா? ஆமா, அதே மாதிரி பில்ல அனுப்புனா அவர் வச்சுக்கிறாருன்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை பத்தின கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, செப்டம்பர் 2021 நான் வந்து இங்க தமிழ்நாடு ஆளுநராக வந்தேன். அதற்கு பிறகு மொத்தம் 19 பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் நான் 18 பில்லை வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பில் நீட் மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கடைசியா வந்து சித்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிராகரிச்சிருக்காரு, அந்த மசோதாவை நிராகரிச்சிருக்காரு. அது காரணம் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா பல்கலைக்கழகத்துல ஆளுநர் தான் வேந்தரா இருக்கணும், ஆனா அதுல வந்து சிஎம் தான் வேந்தரா இருக்காரு, அதை எப்படி ஏத்துக்க முடியும், அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சரி, கவர்னரா ஒரு பொலிட்டிக்கல் ரூலை தானே பயன்படுத்துறாங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. அதை பத்தின கேள்விக்கு அவரு மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு ஐ ஹேவ் நோ கமெண்ட் ஆன் தட் அப்படின்ட்டாப்ல. ஓஹோ, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி ராஜ்பவனை லோக் பவன் மாத்தலாங்கிற எண்ணம் கூட அவருக்கு இருக்கான். ஓ, லோக் பவன்னா மக்கள் மக்கள் பவன் மாதிரி மாத்த போறாரு. ஆமா, அது காலனி ஆதிக்கத்துல தான் ராஜ்பவன் சொல்லியிருந்தாங்க. இன்னும் அந்த பேர் அதோட நான் மாத்தணும்னு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிடிஆர் வச்சிருந்தாருல, நிறைய செலவு பண்றாங்க, அக்ஷயா பாத்திரம் திட்டத்துக்குன்னு வாங்கினாங்க, அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றாருல, அது முற்றிலும் பொய். அப்படி கிடையவே கிடையாது, எல்லாம் முறைப்படிதான் செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேநீர் விருந்து வந்து முன்னாடி எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் வந்து நடக்கும், நான் வந்ததுக்கு பிறகுதான் 3000 பேருக்கு நடக்குது, அதனால செலவாகத்தானே செய்யும். யூபிஎஸ்சி ட்ரைனிங் அடி கொடுத்துட்டு இருக்காருல, சின்ன பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்காருல, அதை பத்தி என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல இருந்துதான் முன்னாடி 50s 60s காங்கிரஸ் இருந்தப்ப நிறைய பேர் வந்தாங்களாம். ஓ, காங்கிரஸ் தான் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்குன்னு சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்னால யாருனாலும் பெருசா வர முடியல, அதனாலதான் நானே முன்னெடுத்து யூபிஎஸ்சிக்கு ட்ரெயின் யூபிஎஸ்சி அந்த படிக்கிற மாணவர்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறேன். அப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இது ஆரம்பிச்சிட வேண்டியதானே, இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். அதுதான், இன்ஜினியர் நிறைய பேர் வராங்க, பட் ஆனா குவாலிட்டியா யாருமே இங்க இருக்கிறது இல்ல. அடுத்து இதுதான் இன்னொன்னு, இங்கதான் வந்து திமுக சவுக்கால் அடிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட். அவர்கள் பிடிஆர் பத்தி குறிப்பிடறப்ப இந்த பேரா குறிப்பிடாரு, பட் பிடிஆர் மென்ஷன் பண்ணல, அவர்கள் தான் குறிப்பிடாரு. அவர்கள் பண்பாளராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, குறைந்தபட்ச நேர்மையுடனும் உண்மையுடனும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது இருக்கு. இப்படி ஒரு கச்சேரி இருக்கு. ஆனா வந்து திமுக சைட்ல அவர் சொல்றாருல, திராவிட மாடல்ங்கிறது ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காருல. திராவிட மாடலுக்கு என்ன மீனிங்னு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆரிய மாடலை ஓட விடுறதுதான் திராவிட மாடல் சொல்லி அவர் எந்திரிச்சு ஓடினார்ல அந்த இதுல இருந்து, அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. நடந்து போனார், எந்திரிச்சு நடந்து போனார்ல, அப்படி சொல்றாங்க. அத வந்து அப்படி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அமைதி பூங்கா பத்தி பேசியிருக்காருல, அதுக்கு வந்து செல்வ பெருந்தகை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அங்கொன்னும் இங்கொன்னுமா ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது, ஆனா வந்து சில மாநிலங்கள்ல பாஜக ஆள்ற சில மாநிலங்கள்ல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. யூபியில போலீஸ் காவல்ல இருக்கும் போதே 2 பேரை வந்து சுட்டு கொல்றாங்க, அது லைவா வீடியோவா வருது. மணிப்பூர்ல இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த குறிப்பிடுறாரு. இதெல்லாம் பத்தி ஆளுநர் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. KS அழகிரி வந்து நம்மளாம் ஓரணியில திரளணும் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன திரள போறாங்க முதல்வர் என்ன சொல்றாரு? முதல்வர் வந்து இதுவரை அதை பத்தி எதுவும் சொல்லல, ஆனா திராவிட மாடலை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது உலகம் முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க வந்து திராவிட மாடல் தான் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்பதானே வந்திருக்கு, நீங்க பிடி கொடுத்துருக்காரு. இனிமேல் ஈவினிங் தான் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஆமா, நாளைக்கு வந்து முரசொலியில பயணமா கட்டுற ஒரு ஆளுநர் திட்டி பார்ப்போம் என்ன கட்டுறதுன்னு நம்ம நேரில் இருந்து பகிர்ந்துக்கலாம். கேரளாவில் பத்தியறி விஷயம்னா இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிறது தான் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் ஏஆர் ரஹ்மான் ஒரு விஷயத்த ரீட்வீட் பண்ணியிருக்காரு. காம்ரேட் ஃப்ரம் கேரளா அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அனுஜ் சரத் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மசூதியில. என்ன காரணம்னா, அனுஜோட அம்மா மணப்பெண்ணுடைய அம்மாவுக்கு வந்து இப்போ வசதி கிடையாதான், அதனால மசூதி கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்களாம். இடம் தானே வேணும், நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மசூதிக்குள்ளர இடம் கொடுத்து இந்து
முறைப்படி அங்க திருமணம் வந்து நடைபெற்றிருக்கு. அது இல்லாம அந்த பெண்ணுக்கு வந்து 10 சவரன் நகையும் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 பேருக்கான உணவும் வந்து அந்த மசூதி வந்து ஏத்துக்கிட்டு பரிமாறியிருக்காங்க. அதை எடுத்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரியல் கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி, கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதை எடுத்து ரகுமான் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. மனிதநேயம் வந்து மகத்தானது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, மனிதநேயத்துக்கான அன்பு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. நிறைய பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க, கேரளா ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி, மதச்சார்பின்மையோட தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. கேரளா பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே UAE அரசுல இருந்து ஒரு அழைப்பு வந்துருது பினராயி விஜயனுக்கு. நீங்கள் வந்து எங்கள் அபுதாபியில் நடக்கிற முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஒரு கடிதம் அனுப்பி அனுமதி கேட்டிருந்தாரு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது வந்து முதலமைச்சர் போக வேண்டிய அளவுக்கு முக்கியமான மாநாடுலாம் கிடையாது, வேணும்னா அதிகாரிகளை அனுப்பிக்குங்க, நீங்க போகக்கூடாதுங்கிற மாதிரி அனுமதியை மறுத்துட்டாங்க. இது வந்து அவர் ஒரு அப்பீலும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரதமர் அலுவலகத்துக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க கேரளா அரசு. நாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட முடிவுல வந்து தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லி பிரதமர் அலுவலகமும் அதை நிராகரிச்சுட்டாங்க. அதனால கேன்சல் பண்ணிட்டாரு அங்க போகாம. இதுல ஏதோ அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த மாசம் இறுதியில வேற ஸ்டாலினர் வெளிநாடு போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது முதலீட ஈர்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது அரசு சார்புல நிகழ்ச்சி இல்ல, அதுக்காக வந்து அனுமதி கேட்டிருக்காரு. ஈர்க்கிறதுக்கு வேணா போலாம். முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு வந்து அரசு சார்புல நடத்துற மாநாடுக்கு நீங்க போக கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காந்தாரா படம் பார்த்திருக்கியா? இல்ல, பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லையா? என்ன மிஸ் பண்ணிட்டப்போ. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு கெட்டப்ல வருவாப்ல ஹீரோ, அதே மாதிரி என்ட்ரி கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி கர்நாடகா எலெக்ஷன்ல. ஆமா, தலையில அந்த இதெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தாரு. ஆமா, அவரே அந்த கிரீடத்தை வச்சு நடக்க முடியாம நடந்து வந்து போஸ்டரா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒருத்தர் விநாயகர் சிலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குறுக்கால் விட்டு அவரே மறைச்சிட்டாரு. உடனே திட்டி அவரை அனுப்புறாப்புல, நான் எவ்வளவு கெட்ட போட நின்னுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்னன்னா விநாயகர் சிலையை மறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு ஓரமா போங்க நீங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேற கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அந்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, கர்நாடகால உள்ள குழந்தைங்களோட பிரதமர் பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை காங்கிரஸ்காரங்க எடுத்து போட்டு, பாருங்க இந்த மாதிரி முள்வேலிக்கு அந்த சைடு நிறுத்தி வச்சுதான் குழந்தைங்களே பாக்குறாரு, அத்தனை குழந்தைகளும் கை கொடுக்க வராங்க, ஆனா அவர் கையே கொடுக்கல, ஏதோ இப்படி காட்டுறாரு. இதுக்கு வேற ஒரு இது சொல்றாங்க, வல்கன் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு 1960 ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற ஒரு டெலிவிஷன் சீரீஸ் வந்துச்சான் வெளிநாட்டுல. அந்த சீரீஸ்ல உள்ள ஒரு இதை தான் காட்டியிருக்காரு மோடின்றாங்க. இங்க இப்படி காட்டினது வணக்கம் மாமா, அதுதான் குழந்தைங்களுக்கு இப்படி சொன்னா புரியுமா? ஏதாவது கை கொடுத்தா கை நிறைய பேர் கொடுக்க வந்தாங்க, அதுவும் முள்வேலி வேற இடையில, ஏன் அந்த சைடு போய் கூட சந்திச்சிருக்கலாம். சரி, ஓகே, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருக்கவங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா கர்நாடகால. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மல்லிகார்ஜுன கார்கேவோட பையன் பிரியங்க் கார்கே வந்து மோடி வந்து ஒரு மதிப்பற்ற மனிதருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து இப்ப தேர்தல் ஆணையம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்ட்டு. அவருக்கு மட்டும் அனுப்பல, பசனகவுடா பாட்டீல் அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்த தலைவருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து அந்த விஷப்பாம்புன்னு மல்லிகார்ஜுன கார்கே வந்து பேசினார்ல, அன்னைக்கு வந்து சோனியா காந்தியே ஒரு விஷக்கண்ணி அப்படின்னு பேசியிருந்தாரு, அதுக்கும் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல நோட்டீஸ் வந்திருக்கு. நிதிஷ் சொன்னப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கரெக்ட், நான் நடுநிலையா இருப்பேன், 2 பக்கம் அனுப்புவேன்னு சொன்னா இல்லையா, அதான் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நீ வந்து தேர்தல் ஆணையத்தை சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல நினைச்சிட்டேல. நான் தேர்தல் ஆணையத்தை நம்புறேன். நானும் தான் நம்புறேன். சரி, ஓகே, தேர்தல் ஆணையம் இந்த விஷயம்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். மணிப்பூர் பக்கம் போனோம்னா அங்கே பெரிய கலவரம் ஒன்று வெடிச்சிருக்கு. அந்த மெய்ட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க மணிப்பூரோட பாப்புலேஷனில் 53% பேர் அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பழங்குடி அல்லாத மக்கள், அந்த எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ளே வரல. அவங்க எங்களுக்கு அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க. சில ஆண்டுகளாகவே வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, மணிப்பூர் ஹைகோர்ட்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து பரிசீலிக்கணும், அவங்களே அந்த எஸ்டி கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து அங்க உள்ள பழங்குடி மக்கள், அவங்க ஒரு 40% இருக்காங்க, அவங்க இதுக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க நாகாஸ், குக்கி அப்படின்னு சொல்ற பல பிரிவுகளை சேர்ந்த பழங்குடி மக்களும் இதுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்க. இந்த பேரணியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது கலவரமா மாறிடுச்சு. மாணவர்கள் நடத்தின பேரணி கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல வந்து நடத்திருக்காங்க. அந்த 8 மாவட்டங்கள்லயும் வன்முறை வந்து வெடிச்சிருக்கு. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட 25 வீடுகள்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. ஆமா, மோரோ அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதும் தமிழர்கள் நிரம்பி வாழ்றாங்க. அங்க வந்து தீயெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆர்மியை அங்க வந்து மத்திய அரசு அனுப்பிச்சு வச்சிருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அங்க முதலமைச்சரோட பேசியிருக்காரு, பிரேன் சிங்கோட. நேற்று அந்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு மேரி கோம் விளையாட்டு வீராங்கனை
அவங்க வந்து மணிப்பூரே பத்தி எரியுது, தயவு செஞ்சு சீக்கிரம் காப்பாத்துங்க, கைண்ட்லி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாரும் டேக் பண்ணி உதவியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மணிப்பூரே பத்தி எரியுது. அந்த செய்தியெல்லாம் படிக்கிறப்பே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, ஏன்னா பழங்குடி மக்களுக்கும் பழங்குடி அல்லாத மக்களுக்கும் ஒரு மோதல் வெடிச்சிருக்காங்க. இதை எப்படி அங்க உள்ள அரசு கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இணைய சேவையெல்லாம் முடக்கிட்டாங்க. 8 மாவட்டங்களையும் ஊரடங்கு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு யாருக்கிட்டையும் அங்க பேசவும் முடியாது, அவங்க இணையதளத்தையும் வந்து பயன்படுத்த முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அங்க தனிதான் நிலைமை அப்படிங்கிறத. இந்த பல் புடுங்கிய விவகாரம் இருக்குல்ல, பல்வீர் சிங், அவர் மேல சிபிசிஐடி போலீஸ் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் உட்பட 8 பேரும் விசாரணைக்கு ஆஜராகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. விசாரணை வேகம் எடுத்தா அவர் கைது செய்யப்படலாம். ஆனா அங்க உள்ள பகுதி மக்கள்லாம் வந்து சீக்கிரம் அவரை கைது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இவர் கைது செய்யப்படலையோ அதே மாதிரி வடக்குல இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளா இருக்கிற அந்த எம்பி இதுவரை கைது செய்யப்படல. ஜந்தர் மந்தர்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க மல்யுத்த வீராங்கனை. நேற்று வந்து ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பிடி உஷா நேரில் போய் பார்த்தாங்க. பயங்கர எதிர்ப்பு. ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஓடி போற அளவுக்கு தான் ஆயிடுச்சாங்க எதிர்ப்புனால. அவங்களும் வந்து இல்லைன்னா அந்த மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொன்னா கூட யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. நேற்று நைட்ல இருந்தே அங்க இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகளை அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சியில டெல்லி காவல்துறை வந்து ஈடுபட்டு இருந்தது. அது ஒரு பிரச்சனையா வெடிச்சிருக்கு. டெல்லியில வந்து அந்த டெல்லி மகளிர் ஆணையத்தோட தலைவர் சுவாதி மாலிலால் அவங்க வந்து அங்க வந்தாங்க. அவங்கள வந்து அங்க இருந்து வெளியேற்றினாங்க, கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரெஸ்லர்ஸையும் வந்து எங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்லர்ஸே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. டெல்லி போலீஸ் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாஜக அரசு என்ன சொல்ல போகுது? ஏன்னா பாஜக அரசு கீழே தான் வந்து டெல்லி போலீஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற அந்த பாஜக எம்பியை கைது பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு எங்களை தான் வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது இப்போதைய குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமை காட்டினதுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க. ஆமா, எஃப்ஐஆரே போட்டாங்க. ஆமா, இப்ப என்னன்னா ராகுல் காந்திக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாருல சூரத் நீதிமன்றத்துல, HH வர்மா, அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. அவர் அந்த சூரத் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்துல மெஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. இப்ப ராஜ்கோட் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து பதவி உயர்வாகி அந்த இதா போயிருக்காரு, ஜட்ஜா போயிருக்காரு. நம்ம வந்து ராகுல் காந்திக்கு தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் பதவி உயர்வு வந்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இந்த சமயத்துல கரெக்டா வந்திருக்கு அவருக்கு. சரியான அதான் பார்க்கணும். நம்ம இதை பார்க்க கூடாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டை 4 நாள் ரொம்ப தீவிரமாகிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து பொதுமக்கள், உக்ரைன்ல இருக்கிற பொதுமக்கள் வசிக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட குண்டுகள் வீசுறாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல ரஷ்ய அதிபர் புதின் தங்கி இருக்கிற மாளிகை கிரெம்லின் அப்படிங்கிற அந்த மாளிகையில் நேற்று ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ட்ரோனால தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு அந்த ட்ரோன் தாக்குதலை முறியடிச்சிருக்கு ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து ட்ரோன் வெடிச்சு செதற மாதிரி கரெக்டாக அந்த கிரெம்லினோட ஹார்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கோபுரத்துக்கு கிட்ட அந்த வெடிச்சு செதறது. அதனால வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதிபரும் வந்து வேற மாளிகையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டடங்களுக்கும் எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஷ்யா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா உக்ரைன் தான் அப்படி பண்ணுது எங்கள் அதிபரை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு உக்ரைன் என்ன சொல்லுதுன்னா, இல்லை எங்களுக்குள்ள அவரை கொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க வந்து எங்க மக்கள் வசிக்கிற இடங்கள்ல குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து திசை திருப்புறது தான் அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்கு ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உலக நாடுகள் கிட்ட ஒரு அனுதாபத்தை தேடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு புதின்னு உக்ரைன் சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற த இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாதுகாப்புல ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவோட அந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, வான் பாதுகாப்பு, அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா. அதுல பல லேயர்ஸையும் தாண்டி எப்படி கரெக்டா அந்த கிரெம்லின் வரையும் வந்துச்சு ஒரு ட்ரோனு. இது இவங்களே நடத்துற ஒரு நாடகம் தான் அவங்க சொல்றாங்க. உக்ரைனும் அதான் சொல்றது, அவங்களே வந்து ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்கன்ட்டு. பார்த்தாலே அப்படிதான் தெரியும். ஆமா, இன்னும் கிளாரிட்டியா கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டேக் 1 டேக் 2 போயிருக்கும் போல தெரியுது. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி இந்தியர்களுக்கெல்லாம் இன்னொரு பெருமை. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அஜய் பங்கா இவர் வந்து உலக வங்கிக்கு தலைவராக இருக்க போறார். ஓகே, வர ஜூன் 2 இருந்து. உலக வங்கிக்கு இந்தியர்னா நமக்கு நிறைய உலக வங்கியில இருந்து கடன் கிடைக்குமா? அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவர் நடுநிலையா தான் வந்து செயல்படுவாரு. இதுக்கு முன்னாடி இவர் மேல பல குற்றச்சாட்டுகள். ஓகே, அதனாலதான் வந்து இவரை போட்டியின்றி வர தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா மகாராஷ்டிரால பூனேல தான் வந்து பிறந்திருக்காரு. இந்தியால தான் படிப்பெல்லாம் வந்து முடிச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் வெளிநாடு எல்லாம் போயிருக்காரு. ஆமா, உலகம் முழுக்கவே ஒரு பொருளாதார ஒரு தத்தளிப்பு இருந்துட்டே இருக்குல்ல. இவருக்கு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எடுக்கும் அத்தனை சீட்டுகளிலும் கடவுள் புகைப்படம், ஏதேனும் ஒரு கடவுள் வரம் கொடுத்திருந்தால் சிறகை விரித்து பறந்திருப்பேன். ஜோசிய கிளி.
இலவசத்திற்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஜேபி நட்டா. ஆமாங்க, எதிர்கட்சிகள் கொடுத்தா இலவசம், நீங்க கொடுத்தா அதிகாரம் அளிப்பது. ராகவா லாரன்ஸ், ஆதித்ய கரிகாலன் பேயா வந்து பழிவாங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி PS3 எடுக்கலாமா? ஆஹா, வேணாமே. இதோ வந்துட்டேன். விருது ஆளுநர் RN ரவி கொடுத்துடலாம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. திமுக எதிரான ஒரு பேச்சாதான் இருக்கு. அது இருக்கு. ஆளுநருங்கிறவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க தான் நமக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கணும் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இப்ப இருக்கிற ஆளுநர் எல்லாம் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து அரசியல்லாம் வந்து பேசுறாங்க. அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலி ஆளுநர் நீ வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுறாருல, அதை பேர் போடாம படிச்சேன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை பேசுற மாதிரியே இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல திமுக. ஒரு தலைவர் வந்து மாநில தலைவர் கர்நாடகா போயிட்டாரு, இன்னொருத்தர் இங்க இருந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிண்டல் பண்றாங்க ஆளுநரை. இல்ல, அவர் பேட்டி கொடுத்திருக்காருல பத்திரிகைக்கு. இன்னைக்கு என்ன நாள்னா ஒரு முக்கியமான நாள், 4/5/2022 அன்னைக்கு ஓமை காட் அப்படிங்கிற வார்த்தை உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு. இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு அங்க இருந்து வந்து, ஐயோ பத்திரிகையாளர் அப்படின்னு மோடி சொன்ன நாள் வந்து இதுதானா. ஓகே, சரி, விருது இவருக்கு என்ன? டாக்கிங் டாம். டாக்கிங் டாம் வந்து நம்ம பேசினா அப்படியே திரும்பி பேசும்ல. சரி, இவர் யார் பேசுறத பேசுறது? அது மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், யார் சொல்லி இவர் பேசுறாருங்கிறத. ஓகே, மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். டாக்கிங் டாம் இல்ல, அவருக்கு வரைய கூட பேசிடலாம். டாக்கிங் டாம் என்ன பண்ணும், நம்ம டாக்கிங் டாம் பேசணும், அது நம்ம கிட்ட திருப்பி பேசும். ஆமா. ஓகே, விருது விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.